ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஜி மீடியா வேர்ல்ட். நம்ம நிறைய இன்ஸ்டிடியூஷன் போயிருப்போம், நிறைய காசு செலவு பண்ணி படிச்சிருப்போம். சில விஷயங்கள் டீப்பாக இருக்கும், சில விஷயங்கள் இல்லாமல் இருக்குங்கிறத நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். நம்ம சேனலோட நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த செலவும் இல்லாமல் நம்ம நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். எல்லா வீடியோஸுமே முழுசாக பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இன்னைக்கு நம்ம ஃபோட்டோஷாப்பில் நெக்ஸ்ட் பார்க்க போகிற மெனு டைப் மெனு பற்றி பார்க்க போகிறோம். டைப் மெனுவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது எப்படி எனேபிள் பண்ணலாம், அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு டைப் மெனுவை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இங்கே டூல்ஸில் டைப் டூல்னு ஒன்று இருக்குது. இதை வச்சு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். இப்போது நான் இதுக்கு வந்து டைப்புங்கிற ஒரு வேர்ட் கொடுக்குறேன். இப்போது இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த உடனே டைப் டூலோட ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே வரும். அதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த மாதிரி ஏரோ மார்க் இருக்குது. இது வந்து என்னென்னா ஹரிசாண்டல் வெர்டிக்கலாக வந்து டெக்ஸ்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபாண்ட் ஸ்டைலு, என்னென்ன ஸ்டைலில் வேணுமோ அந்த ஸ்டைலை வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இது வந்து ரெகுலர் போல்டா இட்டாலிக்கா அப்படிங்கிறது, இது ஏற்கனவே இந்த ஃபாண்ட் ஸ்டைலோட அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்திருக்கு. இதில் வந்து இப்போது இட்டாலிக்னு கொடுத்தீங்கன்னா இட்டாலிக்கா சேஞ்ச் ஆயிரும், போல்டுன்னு கொடுத்தீங்கன்னா போல்டாக சேஞ்ச் ஆகும் டெக்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபாண்ட் சைஸு, இதில் எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபாண்ட்டோட அந்த ஸ்டைலே கொஞ்சம் மாற்றி காமிக்கும். கிறிஸ்புன்னு கொடுத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக அந்த மாதிரி இருக்கும். ஷார்ப்புன்னு கொடுத்தீங்கன்னா ஷார்ப் ஆகும். ஸ்மூத்னு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத் ஆகும். இந்த டெக்ஸ்ட்டோட ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த ஷேப்பே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து பேராகிராஃப் அலைன்மெண்ட்டு, சென்டர், ரைட்டு, ஜஸ்டிஃபை மாதிரி இதெல்லாம் அலைன்மெண்ட்டு. இது வந்து டெக்ஸ்ட்டோட கலர். இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பேனல் வந்து ஓப்பன் ஆகும், கலர் பேனல் ஓப்பன் ஆகும். நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து டெக்ஸ்ட் வாப், டெக்ஸ்ட்டோட ஸ்டைல் மாதிரி. இது வந்து எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து இங்கே இருக்கிற எல்லா பேனல்ஸ் டெக்ஸ்ட் பேனலையும் வந்து இது ஹைட் பண்ணி வச்சிரும். இப்போது டைப் மெனுவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆட் ஃபாண்ட்ஸ் ஃப்ரம் டைப் கிட். இப்போது இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபாண்ட்டெல்லாம் ஓப்பன் ஆச்சு இல்லையா, இது வந்து எதுவுமே இல்லாமல் நம்ம ஏதாவது புதுசாக ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆட் ஃபாண்ட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா ப்ரௌசரில் ப்ரௌஸ் பண்ணி இங்கே நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அதுதான் வந்து ஆட் ஃபாண்ட்ஸ் ஃப்ரம் டைப் கிட். நெக்ஸ்ட்டு பேனல்ஸ் வந்து இங்கே கேரக்டர் பேனல், பேராகிராஃப் பேனல், கிளிப்ஸ் பேனல், கேரக்டர் ஸ்டைல் பேனல், பேராகிராஃப் ஸ்டைல் பேனல்னு இருக்குது. நீங்கள் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணும்போது ஒரு பேனல் வந்து ஓப்பன் ஆகும். அதை வச்சு நீங்கள் கூட இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட்டுக்கு. இப்போது நார்மலாக வந்து இங்கேயே நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே இங்கே இருக்குது. அப்படி இல்லைனா ஒரு பேனலும் நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து கேரக்டர் பேனல், இது வந்து பேராகிராஃப் பேனல், நெக்ஸ்ட்டு கிளிப்ஸ் பேனல், இது வந்து கேரக்டர் ஸ்டைல் பேனல், பேராகிராஃப் ஸ்டைல் பேனல், இதெல்லாம் வந்து இருக்குது. இப்போது நீங்கள் இந்த கேரக்டர் பேனலில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்து ஃபாண்ட் ஸ்டைல், இது நம்ம இங்கேயே பார்த்துட்டோம் ஃபாண்ட் ஸ்டைல். அப்படி இல்லைனா இதை கூட ஓப்பன் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து ரெகுலர், போல்டு, இட்டாலிக் அது பார்த்தோம் இல்லையா அந்த இது. நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபாண்ட் சைஸு, இது வந்து அந்த ஃபாண்ட்டோட சைஸ் எந்த மாதிரி வேணுமோ அதை வந்து நீங்கள் அப்பர் கேஸ், லோவர் கேஸ் இதில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து கலர், இது வந்து அப்பர் கேஸ், லோவர் கேஸ் இந்த மாதிரி ஃபுல் அப்பரில் வேணுமா இல்லை ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் அப்பரில் வேணுமா அப்படிங்கிறது. இது வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட், இது மாதிரி பவர் பேஸில் வந்து லெட்டர்ஸ், நம்பர்ஸ் இது மாதிரி வரும். இது வந்து அண்டர்லைன் மாதிரி. இது வந்து ஸ்ட்ரைக் த்ரூ, அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே வந்து ஸ்ட்ரைக் பண்ணி காமிக்கும். இப்போது நீங்கள் டெக்ஸ்ட் டூவில் ஃபுல்லாக கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைக் த்ரூ கொடுத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே ஒரு கோடு மாதிரி வரும். இது வந்து ஹைலைட்டாக காமிக்கும். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து சிம்பிள்ஸ் மாதிரி, சயின்டிஃபிக் சிம்பிள், மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்லாம் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு கண்ட்ரியோட அந்த லாங்குவேஜ் ஸ்டைலு. இங்கே நாம் அந்த ஸ்டைல் லாங்குவேஜ், அந்த டெக்ஸ்ட்டோட ஸ்டைலு, ஷார்ப்பு, கிறிஸ்ப் இது மாதிரி இங்கே நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது வந்து டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இது வந்து கேரக்டர் பேனல். நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் பேனலில் நீங்கள் பேராகிராஃப் நிறையா லெட்டர்ஸ், மோர் லெட்டர்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த வேர்ட்ஸ் எல்லாமே பேராகிராஃபாக கன்வெர்ட் ஆகிடும். அதுக்கான அலைன்மெண்ட்ஸ் தான் இது. பேராகிராஃப் எந்த மாதிரி அலைன்மெண்ட் வேணுங்கிறது, லெஃப்டா, ஜஸ்டிஃபையா, சென்டரா அப்படிங்கிறது நீங்கள் இது ஒன்று ஒன்றா சேஞ்ச் பண்ணும்போது இங்கே வந்து இது சேஞ்ச் ஆகும். அப்புறம் அந்த இன்டென்ட், அந்த ஸ்பேஸிங் வந்து எவ்வளோ வேணுங்கிறது தான் இந்த 0 இந்த மாதிரி இருக்குல்ல, பிடி அது மாதிரி. நெக்ஸ்ட்டு கிளிப்ஸ், இதெல்லாம் வந்து என்னென்னா சிம்பிள்ஸ், சயின்டிஃபிக் சிம்பிள்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க.
இதெல்லாம் வந்து பேராகிராஃப் ஸ்டைல்ஸ். இது வந்து என்னென்னா அந்த ஸ்டைல் வந்து என்ன மாதிரி வேணுங்கிறது, வேணும்னா நியூவாக கூட நீங்கள் இங்கே எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் இந்த பேனல். இது எல்லாமே வேணான்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா ஒன்று ஒன்றா க்ளோஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டைப்பில் ஆன்டி ஏலியஸ் பற்றி பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது ஆன்டி ஏலியஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஷார்ப்னா ஷார்ப்பாக மாறி காமிக்கும், கிறிஸ்ப்னா கிறிஸ்பாக மாற்றி காமிக்கும். இந்த இது எட்ஜஸ்லாம் பாருங்கள் கொஞ்சம் கிறிஸ்பாக தெரியும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங்னா ஸ்ட்ராங்காக கொஞ்சம் போல்டாக தெரியும், ஸ்மூத்னா ஸ்மூத்தாக தெரியும். அதே மாதிரி விண்டோஸ் எல்சிடி இது வந்து அந்த ஒரு மாதிரி அந்த ஸ்டைலில் காமிக்கும். விண்டோஸ் என்னென்ன மாதிரி ஸ்டைல் இருக்கோ அந்த ஷேப்போட ஸ்டைலை கொஞ்சம் மாற்றி காமிக்கும். அதான் ஆன்டி ஏலியஸ். நெக்ஸ்ட்டு ஓரியன்டேஷன், ஹரிசாண்டலாக வேணுமா வெர்டிக்கலாக வேணுமாங்கிறது இதுதான் அந்த ஓரியன்டேஷன். நெக்ஸ்ட்டு ஓப்பன் டைப்பில் இங்கே வந்து நிறையா எனேபிள் இல்லை டிசேபிள் இருக்குது. இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாண்ட் வந்து ஒரு பிளாட்ஃபார்முக்கும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லா பிளாட்ஃபார்முக்குமே வந்து அது ஈக்குவலாக கொண்டு போகும். இப்போ நீங்கள் இங்கே டைம்ஸ் நியூ ரோமன் ஃபாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அது வேறு ஒரு பிளாட்ஃபார்ம் வேறு ஒரு ஓஎஸ்க்கு போகும்போது சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் டைப்பில் நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகாமல் எல்லா பிளாட்ஃபார்முக்கும் ஒரு மாதிரியே தெரியும். அதுதான் வந்து ஓப்பன் டைப். நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரூட் டு 3D அப்படிங்கிறது வந்து 3D இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணி காமிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே மறக்காமல் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.